டான் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் ஜெயா. வார வாரம் அந்த காலம் இந்த காலம் நிகழ்ச்சியினூடாக ஒரு தலைப்பினூடாக உங்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைய தினமும் ஒரு அற்புதமான தலைப்போடு உங்களை எல்லோரையும் வந்து சந்தித்திருக்கின்றோம். பெருமளவாக இன்றைய தினம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக இரண்டு பக்கங்களில் இருந்து இளைய பெண் சமுதாயத்தினர் இங்கு நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். தலைப்பு என்னவென்று சொன்னால், பொதுவாக ஆணுக்கு நிகராக பெண் என்ற ஒரு கருத்தியல் வாதம் ஒன்று நிலவிக் கொண்டிருந்தாலும் ஆணுக்கு நிகராக பெண் தன்னை நிலைநிறுத்த ஆரம்பிக்கும் போது அவர் பல்வேறுபட்ட சவால்களை, சிக்கல்களை, பெயர்களை, அவப்பெயர்களை சந்திக்க வேண்டியவராக காணப்படுகின்றார். உண்மையிலே சமுதாயத்தில் ஆணுக்கு நிகராக பெண் வாழ முடிகிறதா இல்லையா என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. அந்த வகையில் வலது புறமாக இருக்கின்ற எங்கள் நிகழ்ச்சியினுடைய கருத்தாளர்களிடம் முதல் கேள்வியை கேட்டு கருத்தினை பெற்றுக்கொள்ளலாம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே. ரைட். ஆணுக்கு நிகராக பெண் என்ற ஒரு நிலை இருக்கின்ற பட்சத்தில் இன்றைய சமுதாயத்திலே அந்த நிலைமை இருக்கிறதா? உண்மையில் டான்ஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள். உண்மையிலேயே தலைப்பு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இந்த இடத்திலே இந்த தலைப்பை கதைப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வு. உண்மையிலேயே இந்த ஆணுக்கு பெண் சமன், ஆணுக்கு பெண் நிகராக எல்லாம் வாழ்க்கையிலே சமனாகத்தான் போய்கொண்டிருக்கின்றது என்ற கருத்தியல் இன்று வேகமாக பரவிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் வெறுமனே அது பேச்சிலும் வார்த்தையிலும் மட்டும்தான் இருக்குது என்று நான் நினைக்கிறேன். நடைமுறையில் இல்லை. இப்ப நோமலா ஒரு குழந்தை பிள்ளை இருக்குதுன்னு வையுங்களேன், வச்சா ஒரு பெண் பிள்ளை பிறந்துட்டுது, ஒரு ஆண் பிள்ளையும் அதே வீட்டுல இருக்குதுன்னு சொன்னா, ஆம்பளை பிள்ளை 10 மணிக்கு பின்னால் எழும்பினா கூட சூரியன் அதே கிழக்குல தான் நிற்கும். இதுவே பொம்பளை பிள்ளை 6 மணிக்கு பின்னால் எழும்ப போதுன்னு சொன்னா ஏதோ அந்த சூரியன் மேற்குக்கு போயின மாதிரி அம்மா கத்துவா. அம்மா அதுக்கு பிறகு விட மாட்டேன், ஏன்னா நீ பொம்பளை பிள்ளை, நீ எழும்பணும், பொறுப்பா இருக்கணும். இப்போ ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுக்கறதுல கூட பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு எதை வாங்கி தெரியணும், இதே சட்டி பானையை தான் வாங்கி தெரியணும். இப்ப ஜஸ்ட் ஒரு கொய்யா மரத்துல நாங்க கொய்யா பழம், என்னடி ஆம்பளை பிள்ளை மாதிரி மரம் ஏறிட்டு நிக்கிற, இறங்கு முதல்ல. அப்ப ஸ்டார்ட்ல இருந்தே எங்களை அந்த வெறுமனே ஒரு பொம்மையை வாங்கி தந்து பிள்ளை வளர்க்குறதுக்கும் சட்டிபானையை வாங்கி தந்து சமைக்கிறதுக்குமே ஸ்டார்டில் இருந்து எங்களை பழக்கப்படுத்தி அப்படியே கொண்டு வந்து எப்படி வீட்டுக்குள்ள அப்படியே எப்படி எதிர்காலத்தில் உனக்கு அடுத்த ஒரு கட்டம் இருக்குன்னு சொன்னா நீ வெறுமனே சமைக்கிறதுக்கும் இந்த பிள்ளை வளர்க்குறதுக்கும் என்ற மாதிரியே அம்மா அப்பா மரபு ரீதியாக எங்களோட குடும்பங்கள் எங்களோட சமூகம் புகுத்தி கொண்டே வருது. அது சின்னன்ல இருந்தே எப்படி பசுமரத்தாணியில ஒரு ஆணிய அப்படியே அது நிலைச்சு நிற்கிறது மாதிரி சின்னன்ல இருந்தே எங்களோட குடும்பத்தினூடாக ஒரு ஆடையா இருக்கட்டும், இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு இந்த பெண் இப்படித்தான் இருக்கணும், ஆடக்கூடாது, ஓடக்கூடாது, நடக்கக்கூடாது, உங்களுக்கு கருத்து வருதுண்டா அதை சொல்லக்கூடாது. இதுவே நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா கூட இருக்கிறோம்னா, இப்ப நல்லா படிச்சு கொண்டு வர்ற டைம்ல கொண்டு வந்து ஒரே ஒரு முட்டுக்கட்ட திருமணம் கொண்டு வந்து அடுத்த கட்டத்துல ஒரே பிரேக்கா நிப்பாட்டுங்க, திருமணம் என்ற ஒரு பிரேக்க போட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு படிக்க விடுறாங்க. இல்ல அந்த திருமணத்தை கொஞ்சம் பின்னுக்கு போட சொன்னாலும் அவர்கள் என்ன சொல்றார்கள், ஒன்றுமே இல்ல, அடுத்த கட்டம் படிக்க இல்ல. என்னண்டா பொம்பளை பிள்ளைய பிறந்துட்ட, எனக்கு 5 பொம்பளை பிள்ளை, 5 பொம்பளை பிள்ளையும் கல்யாணம் செய்து கொடுத்துட்டா தண்ட பிறவி கடன் தீர்ந்ததுன்றது மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப உங்கள் அந்த ஆண்களுக்கு நிகராக நீங்க வாழ்றதுக்கு குடும்பத்துல நிறைய தடை இருக்குன்றீங்க. நிரம்ப தடை இருக்கு. இப்ப ஒரு ஆண் யோசிக்கிறார் தான் இன்னும் படிக்கணும், இல்ல நான் தன் குடும்பத்தை பார்த்துட்டு தான் இதண்டோணும், இதுவே அவருக்கு ஒரு கருத்து இருக்குன்னு சொன்னா, இப்ப நார்மலா பாருங்க, ஒரு படிக்காத பெண்ணா இருந்தா அவக்கு சுய தொழில் செய்யறதுக்காக நிரம்ப திறமை இருக்கலாம். உலகத்துல திறமை இல்லாம யாருமே படிக்கப்படையில, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனியால் திறமை இருக்கும். ஆனா இப்ப ஒரு ஆண் என்ன செய்யறார், சொல்றார் நீங்க கட்டின துணியோட வாங்கோ, நாங்க சம்பாதிச்சு பாக்குறோம். இதுவே ஒரு பெண் நான் உழைச்சு உன்னை பாக்குறேன், நீ எந்த வீட்டுல வான்னு சொன்னா அந்த சமூகம் அவாவ பிள்ளையாத்தான் பார்க்கும், ஏற்றுக்கொள்ளாது தானே. அப்ப இங்க பெண்கள் என்ற கருத்தியலுக்கோ இல்ல பெண்கள கருத்துகளுக்கோ ஆணுக்கு நிகர் பாரதியே பாடிட்டு போயிட்டார். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் படைக்க வந்தோம், மெட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே இளைப்பிள்ளை காணென்று கும்மி அடின்னு அன்றைக்கே பாடி எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஆனா இன்றைக்கும் பெண்கள் இந்த வாழ்க்கையில பல பேர் கும்மி அடிச்சுட்டு தான் போய்கொண்டிருக்க மாதிரி எனக்கு இருக்கு. சரியா? இன்றைக்கு அதே அம்மியிலார அதே சட்டிபானையோட நீ வாழு, பெரிய எந்த பதவியில இருந்தா கூட ஒரு சமூகத்துல வந்து இல்ல ஒரு குடும்பத்துல ஒரு முடிவெடுக்கிறதுக்கான சூழ்நிலைய பெண்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லையான்னு கேட்டா நான் பெருமை இல்லைன்னு தான் சொல்றேன். ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வாழ துடிக்கும் போது குடும்பத்திலே இருந்தே பல இடர்பாடுகளை சந்திக்கிறதாக சொல்லப்படுது. என்ன மாதிரி நியாயமா? டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். பண்டை காலத்துல இருந்து பெண்கள் ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு ஒரு கூண்டு கிளியல போல அடைக்கப்பட்டு தான் வாரம்.
சாதிக்கோணம் என்று துடிக்கிற சாதனை பெண்மணிகள் சாக்கில கட்டி சாக்கில கட்டுற நிலைக்கு வரையினும். இந்த காலத்துல வந்து பாரதி வந்து பாரதி கண்ட புதுமை பெண்களாக நாங்க மாறணும் என்றதுக்காக ஆண்களுக்கு வந்து நிகராக வந்து எங்களால முடியும், எங்களால முடியாதுன்ற எதுவுமே இல்லை என்று சாதிக்க துடிக்கும் பொழுது பல்வேறு தடைகள் வந்து தடைகள் வந்து பார்க்கக்குள்ள எங்களை குடும்பத்தையே நாங்கள் எடுத்துக்கொள்றோம். குடும்பத்தில் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு லெக்சர்ஸ் நடக்குதுண்டா அது வந்து பர்சனல் கிளாஸாக நடக்கலாம். நான் இருக்கிற தூரம் வந்து போய் சேர்றதுக்கு வந்து இரவு பொழுதா இருக்கலாம். இரவு பொழுதா இருக்கக்குள்ள வந்து நாங்கள் போய் சேர ஒரு 8:30-9 மணி ஆகுதுண்டா அவங்க கேட்பாங்க இந்த படிப்பு உனக்கு தேவையா, இந்த நேரத்தில் வந்து நீ வீட்டை வாரியே உனக்கு அறிவு இருக்கா, இப்படியெல்லாம் கேட்கிற சூழ்நிலை வந்து இங்கே இருக்கு. ஆண்கள்கிட்ட வந்து அந்த கேள்வி வந்து எழுப்பப்படுறதும் இல்ல, ஆண்கள்லாம் கேட்கிறார்கள். ஆனா பெண்களும் வந்து எங்கள் அம்மா கூட எங்களை கேட்கிறார்கள். ஆனா இந்த காலத்துல வந்து இவ்வாறான ஒரு நிலைமை இருக்கேக்குள்ள வந்து நாங்க சாதிக்க துடிக்கிற பெண்கள் வந்து ஒரு மூலையில வந்து முடக்கப்படுற ஒரு நிலை வந்து காணப்படுகின்றது. மற்றது வந்து இந்த சோகு வரும் பொழுதெல்லாம் முடிச்சுட்டு போகக்குள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் லேட் ஆகி போனா அந்த நாங்க இப்ப போர்டிங்ல இருக்கிறோம்னா அந்த அண்டி கூட இவ்வளவு நேரத்துல எங்க போயிட்டு வார அந்த ஒரு தப்பான ஒரு கேள்வி வந்து எழுப்பப்படும் போது எங்களுடைய கேள்வியை நீங்க எப்படி தப்புன்னு பாக்குறீங்க? சில நேரங்கள்ல உங்கள இருக்கிற ஒரு அன்பு பாசத்தால அன்பு பாசத்தால இருந்தாலும் கேள்விகள் வந்து கேட்கப்படும் பொழுது அதன் தொனிகள் இருக்குத்தானே, அந்த தொனியில வச்சு கண்டுபிடிக்கலாம். பாசமண்டா பிள்ளை நீ எங்க போயிட்டு வர, இவ்வளவு நேரமே இருந்த நீ என்ன அந்த தீர பிரச்சனையை வந்து கேட்கலாம். இது எடுத்த உடனே நீ எங்க போன, இந்த நேரத்துல உனக்கு என்ன வேலை, வெளியில ஆம்பளை பிள்ளை மாதிரி சுத்திட்டு இருக்கிறியா, இந்த கேள்வியெல்லாம் கேட்கும் பொழுது ஒரு தெளிந்த சிந்தனையில இருக்கிற நாங்களும் வந்து குழப்பம் அடைந்து ஒரு சாதிக்க துடிக்காமல் வந்து முடங்கி போற நிலை வந்து காணப்படுது. முயற்சிகள் வந்து முடக்கப்பட்டு அது ஒரு வெறும் பேச்சா தான் காணப்படுது. சொல்லுங்க, நீங்க சாதிக்க துடிக்கும் போது எதிர்கொள்ற பிரச்சனைகள் என்ன, சமுதாயம் உங்களை எப்படி பார்க்குது? டான் டிவி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய பொன்மாலை பொழுதின் பொன்மையான வணக்கங்கள். விடுதலைக்கு மகளிர் எல்லோரும் வேட்கை கொண்டனம் வெல்லுவம் ஒன்றே திடமனத்தின் மதுக்கிண்ணம் மீது நாம் பிரதிக்கிணை செய்வோம். உடையவள் சக்தி ஆண் பெண் இரண்டும் ஒரு நிகர் செய்துரிமை சமைத்தாள். இடையில் ஏற்பட்ட கீழ்நிலை கண்டீர், நாம் இதற்கு ஒதுப்பட்டிருப்போமா என்று பாரதியார் அன்றே பாடி வைத்திருக்கிறார். ஆனால் அவ்வாறு பாரதியார் பாடியவாறு நடைமுறையில் இருக்கின்றதா என்றால் அது இல்லை. எப்படி சொல்றீங்க? காரணம், உதாரணமாக என்னையே எடுத்துக்கொள்ளலாம். நான் எனது 9வது வயது வரைக்கும் வீட்டிலே தான் இருந்தேன். எனது 6வது வயதிலேயே வாழ்வக நிறுவனம் பற்றி அறிந்து கொண்டு விட்டேன். ஆனால் எனது பெற்றோர்கள், எனது தந்தையார், குறிப்பாக வாழ்வக தலைவர் மதிப்பிற்குரிய திரு ஆறுமுகம் ரவீந்திரநாசான் அவர்களை முதலாக பார்த்த கணமே எனக்கு வாழ்வகத்திற்கு செல்ல வேண்டும், கல்வி கற்க வேண்டும் என்று ஆர்வம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் எமது ஆசான் போனதும் எனது தந்தையார் எனக்கு அடிப்பதற்கு தடியோடு வந்தார். அப்படியா? ஏனென்றால் நான் அவர்களை விட்டு செல்லக்கூடாதாம், வீட்டிலேயே அவர்களுடன் இருக்க வேண்டுமா. இங்கேயே பாருங்கள், பெண்களின் முயற்சிகளுக்கு தடை ஏற்படுத்தப்படுகின்றது அல்லவா? நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. அதே போன்று 4 தடவைகள் வாழ்வகத்தின் கௌரவ தலைவர் மதிப்பிற்குரிய திரு ஆறுமுகம் ரவீந்திரநாசான் அவர்களும் வாழ்வகத்தின் உபதலைவர் மதிப்பிற்குரிய திருமதி மோகனவதன் ரவீந்திரநாசிரியை அவர்களும் எனது இல்லம் தேடி வந்து அவர்களுக்கு கல்வியின் அவசியத்தை பல தடவைகள் விளக்கமாக எடுத்து கூறித்தான். பல போராட்டங்களுக்கு மத்தியில் தான் என்னை வாழ்வகத்திற்கு அழைத்து வந்து கல்வி கற்பித்தார். இன்று நான் பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டில் தமிழ் சிறப்பு கலை மாணவியாக இருக்கின்றேன் என்றால் காரணம் வாழ்வகத்தின் கௌரவ தலைவரும் வாழ்வகத்தின் உபதலைவரும் தான். உங்களுடைய பெயர் என்ன? எனது பெயர் லோகேஸ்வரி. எங்கிருந்து வாரீங்க? வாழ்வகம் விழிப்புல வலுவிழந்தோர் இல்லத்தில் இருந்து வருகிறேன். எங்க இருக்குது? சுன்னாகம் மரதனார்வடம் ரொட்டியாலடி என்னும் இடத்திலே இருக்கிறது. உங்களுடைய பிறப்பிடம்? எனது பிறப்பிடம் வெல்வெட்டித்துறை. ரைட் ரைட். அப்ப நீங்க இப்ப பல்கலைக்கழகத்துல 2ஆம் துறையில படிச்சுட்டு இருக்கீங்க. 2ஆம் வருடத்துல? ஆம். என்ன தமிழ் துறையா? தமிழ் துறை. இப்ப நீங்க, நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பார்வை இழப்பு இருக்குது, அப்படியா?
முற்றாக பார்வையற்ற மாணவி. பிறப்பிலிருந்தே இல்லையா அல்லது இடையில தான் இல்லாம? பிறப்பிலிருந்தே பார்வை முற்றாக இல்லை. ரைட், ஓகே. பார்வை மட்டும்தான் இல்லையா, வேற ஏதாவது உடல் குறைபாடுகள் இருக்கா உங்களுக்கு? மொழிவாதம் என்கின்ற ஒரு நோயும் எனக்கு இருக்கின்றது. அது இடையிலே தான் வந்தது. எனது 11ஆம் தரத்திலே ஒரு தமிழ் பாட பரீட்சை எழுதி கொண்டிருக்கும் போதுதான் எனது கைகள் விரைத்து அந்த பரீட்சை எழுத முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனா அந்த நிலையிலும் கூட எமது தலைவரின் உதவியோடு நான் தளர்ந்து போகாமல் சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சைகளை வாய்மொழி மூலமாக 3 ஆசிரியர்கள் எனக்காக நியமிக்கப்பட்டார்கள். ஒருவர் பரீட்சை வினாத்தாளை வாசிக்க, மற்றொருவர் எனது விடையை எழுத, இன்னொருவர் இரண்டையும் ஒளிப்பதிவு செய்வதாக அந்த பரீட்சை அமைந்திருந்தது. ஆனால் தற்பொழுது பல்கலைக்கழகத்திலே அவ்வாறு அல்ல. நான் எனது மடிக்கணினியிலேயே எனது விடைகளை தட்டச்சு செய்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை அந்த பல்கலைக்கழக சமூகம் எனக்கு உருவாக்கி தந்திருக்கின்றது. அந்த பல்கலைக்கழக சமூகத்திற்கும் இந்த சமயத்திலே நன்றி. உங்களுடைய தலைப்புக்குள்ளும் ஒரு சில விடயங்களை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். பெண்கள் வந்து அதிகமான சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். எனது சகோதரி கூட ஒரு வேலை தளத்திலே வேலை செய்து கொண்டிருந்தார். ஆனால் திடீரென்று அவருக்கு திருமணம் நடைபெற்றது. இப்பொழுது அந்த வேலையை கூட அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். அப்ப இந்த தலைப்புக்கு இது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். இதை டீனா தானா சரவணமந்து பிள்ளை அவர்களும் சொல்லி இருக்கிறார். கூட்டில் பசுங்கிளி போல் கோதையரை எப்பொழுதும் வீட்டில் அடைத்து வைக்கும் விறகிலருக்கு யாதுரைப்போம் என்று தத்தை விடு தூதிலே கூட சொல்லி இருக்கிறார். ஆனால் இன்றும் அந்த நிலை முழுமையாக மாற்றப்பட்டு விட்டது என்று சொல்ல முடியாது. பல பெண்கள் வீட்டிலேயே பணிப்பெண்களாக, வீட்டு வேலை செய்கின்ற பெண்களாக எல்லாம் முடங்கி இருக்கின்றார்கள். நீங்கள் எதிர்காலத்தில் என்ன நிலைக்கு வரணும் என்று ஆசைப்படுறீங்க? நான் ஒரு ஆசிரியையாக வர வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன் அந்த துறைக்குள்ள வர வேண்டும் என்று ஆசைப்படுறீங்க? எனக்கு கற்பித்த அனைத்து ஆசிரியர்களுமே மிகவும் அன்பாக, பாசமாக உங்களை இந்த நிலையை கொண்டு வர்றதுக்கு அவர்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்கு இல்லையா? ரைட். அப்ப அத மாதிரி நீங்களும் சமுதாயத்துக்கு நிறைய செய்யணும் என்று ஆசைப்படுறீங்க. நிச்சயமாக. ரைட். அவருடைய அந்த எண்ணம் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்களை நான் கைதட்டலா சொல்லுவோம். ரைட். இந்த நேரத்தில் எங்களுடைய நிகழ்ச்சியிலே ஒரு பெண் தலைவராக இருந்து யாழ்ப்பாணத்திலே ஒரு தரமான வழிகாட்டுதல்களையும் தலைமைத்துவத்தையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய யாழ் பல்கலைக்கழக கல்லூரியினுடைய நிறைவேற்று அதிகாரி பணிப்பாளர் திருமதி டாக்டர் விஜிதா பகிரதன் அவர்கள் சிறப்பு கருத்துக்களை வழங்குவதற்காக எங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே வருகை தர இருக்கின்றார். அவரை நாங்கள் கரகோஷத்தோடு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வருகிறோம். வணக்கம் திருமதி விஜிதா பகிரதன் அவர்களே, உங்களுடைய நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷப்படுறோம். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கும் எங்கள் சமூகத்துக்கும் தேவைப்படுகிறது. இப்பொழுது இதான் இன்றைய நாளினுடைய பேசு பொருளாக இருக்கிறது. அதாவது ஆணுக்கு நிகராக பெண் என்ற ஒரு நிலை கருத்தியல் வாதம் மட்டுமாகவே இருக்கிறதை ஒழிய, ஆனால் ஆணுக்கு நிகராக பெண் இந்த சமுதாயத்திலே வாழ துடிக்கும் போது, தன்னுடைய தேவைகளை விருப்பங்களை நிறைவேற்ற முயற்சிக்கும் போது அவர் இயல்பாக பல்வேறுபட்ட சிக்கல்களை, சவால்களை, பிரச்சனைகளை நடைமுறையில் சந்திக்கிறார். உங்கள் பார்வையில் எப்படி இருக்கிறது? நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு நிறைய பிரச்சனைகளை, சவால்களை சந்தித்து இந்த சமூகத்திலே ஒரு மிக உயரிய பதவியிலே இருக்கிறீர்கள். உங்கள் அனுபவத்தின் ஊடாக இன்றைய நிலைமை எப்படி இருக்கிறது? டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்கள். இன்றைய தலைப்பு ஆணுக்கு பெண் நிகராக வேலை செய்து கொண்டு இருக்கும் போது சந்திக்கின்ற சவால்கள். அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் தான் இன்றைக்கு அந்த காலம் இந்த காலத்தில் வந்து டாப்பிக்காக எடுத்திருக்கிறாங்க. ஆணுக்கு பெண் நிகர், ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு சொல்லி நாம் இங்கிலீஷில் சொல்லுவோம். ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு சொல்லி ஆண் சரி நிகர் என்ற எதில் சரி நிகர்ன்றதை நீங்கள் கேள்வி, எதில் சரி நிகராக வர போகிறோம். இப்போ நான் அந்த காலத்துல இருந்து நான் தொடங்குறேன் உங்களோட டாபிக்கை கேட்ட மாதிரி. அந்த காலத்துல வந்து உண்மையில வந்து கடவுள் ஏன் ஆண்களை பெண்களை பிரிம்பா படைச்சாருன்னு சொல்லி சொன்னா, ஆண்கள் வந்து ஆண்களோட பெண்களை கம்பேர் பண்ணி பார்க்கல, பிசிக்கலி வந்து ஆண்கள் வந்து ஸ்ட்ரென்த் ஆனவர்கள், பெண்கள் வந்து மென்மையானவர்கள் பிசிக்கலி. இப்ப பெண்கள் வந்து உண்மையிலே இனப்பெருக்கம் செய்து பிள்ளைகளை வந்து பெறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உடல் அமைப்பையும், ஆண்களை வந்து நல்ல வலிமையோடையும் அந்த பெண்களை பாதுகாக்கக்கூடிய மாதிரி
அதாவது ப்ரொடெக்டிவா இருக்கிற மாதிரி தான் இந்த படைப்பிலேயே அந்த மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்குது. அது அப்படியே மாதிரி காலம் போக 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 வந்து இப்ப இவங்க இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாரதியார் பாடல் எல்லாம் அழகா பாடி எடுத்துருச்சினம் உண்மையில அப்படி ஒரு நிலைமை தான் இருந்தது. ஆணுக்கு பெண் வந்து சரிநிகரா வரையலாம ஆண் பெண்கள் என்றா மட்டும் பிள்ளைப்படுறதும் அவங்க வந்து சமையலும் வீட்டு வேலையும் நிலைமை தான் இருந்தது, அடக்கித்தான் வைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா காலப்போக்கில் வர 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 இப்ப வந்து பெண்கள் வந்து நாசாவில் சயின்டிஸ்டா ஒர்க் பண்ற அளவுக்கு முன்னேறி வந்துட்டாங்க. இப்ப யூனிவர்சிட்டி அட்மிஷன் எடுத்து பார்த்தோம்னா இந்த பிள்ளை எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு எத்தனை பேர் ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் என்று சொல்லி. அப்ப இந்த அவ சொன்ன அந்த வாழ்வகத்துல இருக்க தலைவர் உபதலைவர் கதால தான் தான் இன்றைக்கு முன்னுக்கு வந்தேன். அவ இந்த முன்னுக்கு வாரதுக்கு ஆண்கள்லாம் படிக்கட்டா வந்து அமைஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த காலத்துல வந்து இப்ப நாங்க எங்களுக்கு சரிநிகர் பண்பு வந்து கிடைக்கல என்று சொல்லி பெண்கள் வந்து வாதுறது வந்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் சில இடங்கள்ல பேக்வேர்டான ஏரியாஸ் இருக்குது, இன்னமும் பிரச்சனைகள் இருக்குது. என்றாலும் கூட ஒரு அளவுக்கு வந்து இன்றைக்கு பெண்கள் வந்து தங்களோட காலில் நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு இது. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இன்றைக்கு ஒரு ஆண் வந்து நல்ல ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஆண் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் வந்து சிஇஓவா இருக்கிறார். அவரை கண்ட அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே அவ்வளோ பயமாக இருக்கும். அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர். அப்படி ஒரு ஆண் கூட வீட்டை வந்தால் டிசிஷன் மேக்கிங்கில் வைஃப்ட சொல்லத்தான் அவங்க கேட்பாங்க. இந்த 2-3 ஆண்களும் இருக்கினா அதாவது பெண்கள் வந்து சக்திக்கு சமன். அப்படியே நம்ம சரி நிகர்ன்ற அந்த வேட பாவி கேட்க எதில் சரி நிகர், அதாவது எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெண்கள் சரி சமனா கண்ட்ரிபியூட் பண்றாங்களா, அதான் முக்கியம். அது போல டிசிஷன் மேக்கிங் ஒரு சரியான ஒரு பாலிசி மேக்கிங்ல வந்து ஒரு பெண்ணோட பங்கு இருக்குதா, ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடக்குது, அதுல வந்து எத்தனை பெண்கள் இருக்கணும், அவையோட கருத்துக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுதா, அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். இது இந்த ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் பார்க்கிறேன் அப்படின்னா இப்போ பெரிய பெரிய போஸ்ட் வரைக்கும் இப்போ வைஸ் சான்சலர், நான் வந்து ஒரு டிரெக்டராக இருக்கிறேன், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கேன் யூனிவர்சிட்டி காலேஜில். அதுக்கு மேலால் வைஸ் சான்சலர் போஸ்ட் வரைக்கும் ஸ்ரீலங்காவில் 17 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதில் வைஸ் சான்சலர் ஒரே ஒரு லேடி மட்டும்தான் இருக்கிறேன். ஏன் அப்படி இப்போ அந்த 16ல் ஏன் 8 லேடிஸ் வர முடியலைன்னு சொல்லி பார்க்க அங்கே தான் பிரச்சனை வருது. இப்போ நான் அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் முன்னேறி போவேக்கில் உண்மையில குடும்ப சிக்கல்கள் சிலது இருக்குது. ஒரு ஆணால் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களால் வந்து போக முடியாத ஒரு கட்டம் வந்து அதை வந்து நாங்களே அமைச்சுக்கிறதா நாங்கள் முக்கியம். ஆண்கள் எங்களுக்கு தடை போடினமோ இல்லையே நாங்களே அமைச்சுக்கிறோம். ஐயோ ட்ராவல் பண்ணணுமா, அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணே இல்லாது, கொழம்புக்கு போகணுமா, மீட்டிங்குக்கு போகணுமா, தனியாக போயில்லாது, எனக்கு இன்னொரு ஆள் வரணும், இவர் தான் அவர் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போகணும், இல்லை அப்பா கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா அந்த பெண்களோட சிந்தனையில வந்து முன்னேற்றம் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் பெண்கள் வந்து முன்னேறி போகலாம். ஆண்கள் தடையில்லை இந்த காலம். அந்த காலத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். இந்த காலத்தில் ஆண்கள் வந்து தடையா இருக்கிறது இருக்கினா குறைவுதான். சரி, இவன் கருத்துக்களை கேட்போம். ரைட், இப்ப நீங்க குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க, உதாரணங்களூடாக சொல்லுங்க. இருக்கா அப்படி? இப்ப அந்த காலத்துல வந்து எல்லாருமே சொன்ன மாதிரி அடக்குமுறை இருந்தது தான். ஆனா இந்த காலத்துல நாங்க பொதுவா எல்லாரையுமே அப்படி சொல்ல முடியாது. இப்ப மிஸ் சொன்னாங்க, வீட்டுல வந்து எவ்வளவு பெரிய பதவியில ஹஸ்பண்ட் இருந்தாலும் வைஃபோட பேச்சு தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா இடத்துலயுமே அது சாத்தியமா இருக்காது. ஏன்னா பெரும்பளவு அந்த சாத்தியப்பாடல் குறைவு. இப்ப ஒரு மனைவி வந்து வேலை செய்து ஒரு சம்பளத்தை அவ கொடுக்குறா வீட்டுக்கு அப்படின்னா அப்படி என்று இருக்கைக்குள்ள வேணுமெண்டா கணவன் வந்து அந்த பேச்சை கேட்கலாம், மனைவி சொல்றதை ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப மனைவி வந்து அந்த சம்பளத்தை ஈட்டாம வீட்டுலதான் இருக்கிறா, வீட்டு வேலையில தான் செய்து கொண்டிருக்கிறா அப்படி என்றைக்குள்ள கண்டிப்பா கணவருடைய பேச்சை கேட்டுதான் நடந்தாகணும். ஏன்னா வீட்டுல அவாட பேச்சு எடுபடாது. எப்போ நடைமுறையில சிக்கல்கள் இருக்குது. ரைட், நீங்க என்ன சொல்றீங்க? நடைமுறையில பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களா, அல்லது ஆணாதிக்க சமூகங்கள் உங்களுக்கு இடையூறாக இல்லையா? சொந்தங்களுக்கு முதற்கண் வணக்கம். தாய் தந்த தமிழுக்கும் தன்னை என்ற தாய்க்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, அன்னை பராசக்தியின் படைப்பில் ஆணும் பெண்ணும் சரிநிகராக படைக்கப்பட்டோம். ஆனால் அது ஆதியிலிருந்து ஒரு வார்த்தையாக மட்டுமே உரைத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நடைமுறையில் என்பது அது வெறும் பேச்சு வழக்காக மட்டுமே சொல்லப்படுகின்றது. காரணம் என்னவெனில், மிஸ் சொன்ன மாதிரி வலிமை படைத்த சமூகமாக, அதிகாரம் கொண்ட சமூகமாக ஆண் வர்க்கத்தினரும், மென்மையான சமூகமாக பெண் வர்க்கத்தினரும்
பாகுபடுத்தப்பட்டு அது உடலியல் ரீதியாக தான் அப்ப பாகுபடுத்தலாம் சொல்லப்படுது. உடலியல் ரீதியாக பெண்கள் வலிமையானவர்கள் தான் பேசப்படுது. உடலியல் ரீதியாக அவர்கள் வலிமையானவர்கள் அல்ல என்று பேசப்படும் பொழுது 75 வயது நிரம்ப பெற்ற அகிலன் திருநாயகி முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி சிறை சாலையில் ஓய்வு பெற்ற ஒரு உத்தியோகஸ்தர். அவர்கள் 75 வயது நிரம்பப்பட்டவர்கள், ஒரு சராசரியாக அதிகூடிய வயது. அவர் இன்று 2 தங்கப்பதக்கங்களையும் ஒரு வெண்கல பதக்கத்தையும் பெற்று சென்றிருக்கிறார். அப்படி என்றால் அவள் வலிமை குறைந்தவள் என்ற வலிமை குன்றியவள் என்று பெண்களை ஒரு சாரார் பேசுவது தவறுதானே? அது சாத்தியம் என்று சொல்வது முடியாது. அது மட்டுமின்றி பெண்கள் பிரசவிப்பதற்காக படைக்கப்பட்ட ஒரு சமூகத்தினர் அப்படி என்று ஒரு வழக்கு இருந்தாலும் கூட ஆலிக்சன் பெலிக்ஸ் அவள் 10 மாதம், அதாவது சிசேரியன் பெற்ற ஒரு பெண்மணி. அவள் உசைன் போல்ட் ரெக்கார்டை உடைச்சிருக்கா. அப்படி என்றால் வலிமை குறைந்தவள் என்று பெண்களை பறைசாற்றுவது தவறுதானே? இல்ல, வலிமை குறைந்தவர்கள் வலிமை கூடியவர்கள் என்றதுக்கு அப்பால இப்ப பெண்கள் ஒரு ஆண்களுக்கு நிகராக தன்னை நிலைநிறுத்தும் போது எல்லா விஷயங்களையும் பொருளாதார ரீதியாக கல்வித்துறையில சாதிக்க துடிக்கிற சந்தர்ப்பங்கள்ல இப்படியான நிலையில் இப்போ ஆசைகள் விருப்பங்களை நிறைவேற்ற வெளிக்கிடும் போது ஆணோடு ஒப்பிடும் போது உங்களுக்கும் அந்த சம்பவங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதா என்றதான் நான் கேட்கிறேன். வாய்ப்புகள் என்பது ஒப்பீட்டளவில் குறைவு இல்ல முழுமையாக குறைவு என்பதில் பார்ப்பதை விட ஒப்பீட்டளவில் குறைவு என்பது என்னோட கருத்து. காரணம் என்னவெனில் ஒரு ஆணின் வெற்றிக்கு பெண் காரணமாக இருக்கிறார், ஒரு பெண்ணின் வெற்றிக்கும் ஆண் காரணமாக இருக்கின்றார் என்பது வாய்வழக்கான ஒன்றுதான். ஆனால் முழுமையாக பெண்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுகின்றது என்பது கேள்விக்குறிதான். அப்ப சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தடையாக தான் இருக்கின்றன. நீங்க என்ன சொல்றீங்க? அனைவருக்கும் வணக்கம். அந்த காலம் இந்த காலம் நிகழ்ச்சியினூடாக அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தலைப்பு எனக்கு மிகவும் பிடித்த தலைப்பாக இருக்கிறது. கடந்த விரிவுரைகளில் கூட இந்த பெண்ணியல்வாதம் சம்பந்தமான ஒரு குழு முன்வைப்பை எனது நண்பர்களும் நாங்கள் நிகழ்த்தி இருந்தோம். அதிலும் கூட இது தொடர்பான நிறைய விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ஆதரவாகவா எதிராகவா ரெண்டும் கலந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. மிகவும் சுவாரஸ்யமான ஒரு தலைப்பாகவே இதை நான் எதிர்கொள்கிறேன். அந்த வகையில ஒரு என்ன சொல்றது, குடும்பத்தில இருந்து ஒரு பெண்ணை சமூகத்துல ஒதுக்குறாங்கன்றதை தாண்டி மிக முக்கியமா சமூகத்துல பெண்களை எந்த கண்ணோட்டத்துல நோக்குறாங்கன்றது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு நான் மட்டக்களப்பில இருந்து வாரேன், சரியா? அப்ப மட்டக்களப்பில இருந்து நான் யாழ்ப்பாணத்துக்கு பிரயாணம் செய்யும் போது கடந்தது ஒரு 8 மணித்தியாலங்களாவது எடுக்கும். அந்த டைம்ல நான் எவ்வளவு இடர்பாடுகளை எதிர்கொள்றேன்ன்றது எனக்கு தான் தெரியும். அதாவது ஆண் சமூகத்தினாலையும் இந்த சமூகத்தினாலையும் எவ்வளவு இடர்பாடுகளை எதிர்கொள்றேன்ன்றது எனக்கு தான் தெரியும். இங்க இருந்து நான் புறப்பட்டு அங்க போய் அதிகாலை 4 மணிக்கு சென்றால் கூட என்னை இந்த சமூகம் எவ்வாறு நோக்குகின்றது என்பதுதான் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் நம்ம நோக்கணும்டா 1981ஆம் ஆண்டு சர்வதேச அரசியலில் மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் முன்வைக்கப்பட்டது. அதாவது சீடோ சமவாயம் என்ற ஒப்பந்தம் முன்வைக்கப்பட்டது. அதில் 1-17 வரையான உறுப்பினர்கள் பெண்களுக்கான சமத்துவம் சம உரிமை என்பதனை வலியுறுத்தி இருந்தது. அந்த சம உரிமை இந்த சமூகத்தில் இப்போது கிடைக்கின்றதா என்பது ஒரு முக்கியமான விடயம். ஏற்கனவே எமது எதிர்க்கின்ற தரப்புகள் கூறுகின்றது போலும் பெண்களுக்கு வலிமை என்ற ஒரு விஷயம் இங்கு முன்வைக்கப்பட்டது. எந்த ஒரு ஆணாலையும் செய்ய இயலாத ஒரு செயலை ஒரு பெண் நிகழ்த்துகின்றாள். அது என்னவென்று சொன்னால், குழந்தை பிறக்கும் போது அவள் அனுபவிக்கின்ற வலி எந்த ஒரு ஆணாலையுமே அனுபவிக்க முடியாது. அதாவது குறைந்த 1000க்கு மேற்பட்ட மென் சதைகள் பிளவு பெற்று அவள் குழந்தை பெறும்போது எவ்வளவு வலியை அனுபவிக்கின்றார். அது எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு வேலை செய்யும் போது அதை நிச்சயமாக அனுபவிக்க முடியாது. ஒரு பெண்ணுக்கு 2வது பிறப்பு சொல்வார்கள். நிச்சயமா. ஏன்னு சொன்னா அண்மை இப்ப கடந்த ஒரு 2 வாரங்களாக கூட ஒரு பெண் தன் பிள்ளைக்காக ஒரு உயிரை நீத்து அதை எந்த ஒரு ஆண் வர்க்கத்தாலையும் அதை நிகழ்த்த இயலாது. பெண்ணுக்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரு பெண்ணியல் வாதியாக இருந்து நான் இந்த கருத்தை முன்வைக்கவில்லை, சாதாரண ஒரு மனிதராக இருந்து இந்த கருத்தை முன்வைக்கின்றேன். எவ்வளவு பாதுகாப்பு ரீதியாக சமூக ரீதியாக எவ்வளவு பிரச்சனைகளை இந்த பெண்கள் வர்க்கம் தற்காலத்தில் எதிர்கொண்டு இருக்கிறார்கள் என்று தெரியுமா? மிஸ் கூறியிருந்தார்கள் ஒரு அருமையான விளக்கம். அந்த ஆண்கள் பெண்களுக்கு சமத்துவத்தை கொடுக்கிறார்கள் இந்த காலத்தில் என்று. ஆனால் நிச்சயமாக இல்லை. நான் ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்தவள் என்ற அடிப்படையில் நான் நோக்குகின்றேன். எனது கிராமத்தில் அன்றாடம் கூலிக்கு வேலை செய்கின்றவர்கள், சரியா?
பெண் அந்த ஊரை விட்டு கூட ஒரு வெளியிடத்துக்கு தன்னுடைய சொந்த தேவை நிறைவேற்றுவதற்காக ஒரு பொருளாதார ரீதியாக வெளியே செல்கின்ற போது அந்த பெண்ணை நிச்சயமாக ஒரு தொழிலாளியாக பார்ப்பதில்லை. அவர் வேற ஒரு நடத்தையில் தான் செல்கிறார். நிச்சயமாக அந்த வெளிநாடு செல்கின்ற ஒவ்வொரு பெண்களும் எதிர்கொள்கின்ற இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு கஷ்டமா இருக்கும். அண்மையில் கூட ஒரு மலையக பெண் இது பணிப்பெண்ணாக வேலைக்கு சென்று இருந்தார். அவர் அங்கே ஏற்பட்ட துன்பங்கள் யாராலையும் அனுபவிக்க முடியாது. அந்த ஆடைகளை காய வைக்கும் போது குத்துகின்ற அந்த கிளிப்பை கூட அவர்கள் வயிற்றில் இருந்து எடுத்தார்கள். அப்ப ஏன் அந்த ஆண்கள் ஒழுங்காக அந்த குடும்பத்தை நடத்தி சென்றால் ஏன் இந்த பெண்கள் இவ்வாறான இடர்பாடுகளை எதிர்கொள்கிறார்கள் என்பதே எனது வாதமாக இருக்கின்றது. இப்ப நாங்கள் வாரம் இப்ப சாதாரணமா அந்த பெண்ணினுடைய ஆதங்கம் தன்னுடைய இல்லத்திலிருந்து தன்னுடைய பல்கலைக்கழகத்துக்கு வார அந்த 8 மணி நேரமே சரியான வேதனையாக சொல்லனா துயரமாக இருக்கிறது என்று சொல்கிறார். சாதாரணமான போக்குவரத்திலேயே அப்படியாக இருந்தால் அப்ப சாதாரண ஆண்கள் வகிக்கின்ற அந்த உயர் பதவிகளை பெற துடிக்கும் போது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். நிச்சயமா அந்த 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 பிள்ளை சொன்ன போல நிறைய சவால்களை எதிர்நோக்கித்தான் நாங்க அந்த சமத்துவம் என்ற ஒரு நிலைமைக்கு வர வேண்டி இருக்கிறதுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஆண்கள் சமத்துவத்தை அடைகிறதுக்கே நாங்கள் நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்குதா? உண்மை, சவால்களை நாம எதிர்நோக்க வேண்டும்ன்றதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அந்த இப்ப ஆண்கள் எங்களுக்கு சமத்துவத்தை கொடுப்பாங்க, சரிநிகரா கொடுப்பாங்கன்னு நாங்க பார்த்து கொண்டு இருந்தா அது ஒரு காலமே நடக்க போறதில்லை. அந்த சமத்துவத்தை நாம எடுத்துக்கணும். இப்ப இந்த பஸ் பிரயாணத்துக்கு நான் வாரேன். நானும் திருவண்ணாமலை பல்கலைக்கழக ஒரு விரிவிரியாளர். கிட்டத்தட்ட 15 வருஷமா நான் ஜெஃப் நாட்டு ட்ரிங்கோ டிராவல் பண்ணி கொண்டிருக்கேன். நிறைய கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன். அப்ப என்ன செய்யறது, ஒரு அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளி இருக்கிறது, அப்படி போறது, அப்படி இப்படித்தான் மாறுது பஸ் பயணத்துல. என்ன கதைக்க படிக்கிட்டா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, எங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அதுக்காண்டியே நம்ம பேசாம இருந்துக்கிறது. ஆனா என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள், அவ என்னோட ஒர்க் பண்ற பிள்ளை ஒரு பெரிய ஒரு பின் ஒன்று கொண்டு வருவா, பெரிய ஒரு நக்கின்னு குத்துற ஊசி ஒன்று கொண்டு வருவா. இப்படி ஏதாவது ஒரு கையா காலா வந்துச்சுன்னா ஒரே குத்துத்தான், திரும்பி அவன் பார்க்க மாட்டான். அந்த பிள்ளைக்கு இருக்கிற துணிச்சல் உண்மையில எனக்கு இல்லை. அப்ப நான் அவ பார்த்து அட்மிட் பண்ண அந்த பிள்ளை அந்த இதை எடுத்துக்கிறான். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, பெண்களோட சிந்தனையில மாற்றம் வரணும். அதாவது எண்ணம் தான் வாழ்க்கை, எங்களோட எண்ணம் தான் நாங்க எப்படி வாழ போறோம் தீர்மானிக்க போகுது. ஆண்களை நம்ம குறை சொல்லி கொண்டு இருக்கிறதுக்கு நாம எங்களோட சமத்துவத்தை நோக்கி நாங்க பயணிக்கணும், சவால்களை எதிர்கொள்ளணும், அந்த சவால்களை முறியடிச்சு நாம முன்னோறி கண்டு போகணும் தான் நான் சொல்றேன். எல்லா கிராமப்புறங்கள்ல கண்டிப்பா இது இன்னமும் இருக்குது. ஆனா நகரப்புறங்கள்ல குறைஞ்சு வந்துட்டு நீங்களே ஒத்துக்கொள்வீங்க. இல்லாட்டி நீங்க இன்னைக்கு இருக்க மாட்டீங்க. இந்த காலத்துல நீங்க இருக்கவே இயலாது, உங்களுக்கு சமத்துவம் இல்லைன்னு சொன்னா. ஆனா சில இடங்கள்ல இன்னுமே பர்டிகுலரா கிராமப்புறத்துல இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் நிறையவே நடந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா முந்தின காலத்தோட ஒப்படைக்குள்ள அது குறைஞ்சிட்டு வருது. பெண்களோட சிந்தனையில மாற்றங்கள் வரைக்க ஆண்களுக்கும் வேற வழி இல்லை, அவங்களும் எங்களை பின்பற்றத்தான் வேணும். ஒரு காலத்துல அந்த சமத்துவம் கிடைக்கும், 100% கிடைக்கும் நான் நம்புறேன். நிச்சயமா. ரைட். எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் இந்த பெண் சமுதாயம் தன்னை ஒரு அடக்குமுறையான சமுதாயத்துக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு நிலையை எப்ப எல்லாம் நீங்க உணர்றீங்க? டயன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். சாதிக்க துடிக்கும் ஒவ்வொரு பெண்ணையும் சமூகம் தட்டி கொடுக்க வேண்டுமே தவிர தரையில் தட்டி வீழ்த்துதல் ஒருபோதும் கூடாது. சரி, அப்படி என்ன நடந்திருக்கு உங்களுக்கு? அப்படி பார்க்க போனா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. உதாரணம் சொல்ல போனா, இப்ப வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், எல்லாரும் வைப்பாங்க, நாங்களும் வைப்போம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அருமையான வரிகள், அற்புதமான வரிகள், அனைவரும் ரசிக்கக்கூடிய வரிகள், எங்கள் இனத்துக்கே பொருத்தமான ஒரு வரி. அத நான் இப்ப கேர்ள்ஸ் வைக்கும் போது உடனே ஒரு ரிப்ளை ஒன்று வரும், ஸ்மைலி, ஆணு வாயை திறந்த மாதிரி. இதே பாய்ஸ் வைக்கும் போது மாஸ், நாங்க வச்சா இன்னா. அப்ப அங்க சமுதாயத்துல என்ன ஒரு சமத்துவம் இருக்கு? சாதாரணமா அங்கே இருக்கா? அங்கே அந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்துருச்சு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயே ஏற்றத்தாழ்வுகளை நாங்க காண்கிறோம். அதே மாதிரி இப்ப சொல்ல போனா பல்கலைக்கழகம் செல்லும் போது அந்த ஊர்ல ஒரு கும்பல் இருப்பாங்க, நம்மளை பத்தி எப்பவுமே தவறான கருத்துக்களை பதிவிடுவாங்க. அவங்கள்ட்ட கருத்து எப்படி இருக்குன்னு பார்த்தா, பல்கலைக்கழகமா 5 வருஷம் போயிட்டு லைஃபை வீணாக்கிட்டு வரணும், வேலை கிடைக்காது. அதுதான் அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் பார்வையே. அதுதான் சமூகத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்வையே. 5 வருஷம் போகணும், வேலை கிடைக்காது. ஆனா வெளியில வேலை வாய்ப்புகளை பெற்றவங்க இருக்காங்க, அதை பத்தி பேச மாட்டாங்க. நாங்க போகும்போது எங்களுக்கு வேலை கிடைக்காது. உதாரணமா என்னையே சொல்லலாம், நான் போகும்போது சொன்னாங்க, பல்கலைக்கழகத்தை நோக்கி வரும்போது சொன்னாங்க வேலை கிடைக்காது, போக தேவையில்ல. அதே மாதிரி கணவனை இழந்த ஒரு பெண் சமூகத்துல ஒரு சுயதொழிலை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அதிகளவான பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க. இந்த விஷயம் ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயம் தான். பெண் தலைமைத்துவத்தை கொண்ட குடும்பங்கள் அனுபவிக்கிற துன்பங்கள் என்பது ஒரு பெரிய சொல்லனா துயரமாக இருக்கிறது.
அது எங்களுடைய சமூகத்தையும் தாண்டி இன்று அது சர்வதேச மயப்படுத்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக கூட இருக்கிறது. அண்மைக்கால செய்திகளை பார்க்கும்போது இங்கே பெண் தலைமைத்துவம் உள்ள குடும்பங்களை மையப்படுத்தி சர்வதேச நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தவறான வேலை திட்டங்களை செய்வதற்கு முயற்சிப்பதாக செய்திகள் கணக்கு வந்து கொண்டிருக்கு. ரைட், நீங்க சொல்ற விஷயம் சரி. ரைட், பேசுங்க. பெண் தலைமைத்துவத்தை பத்தி பார்க்கும்போது இப்ப சிங்கிள் பேரண்ட்ல வளர்க்கப்படுற குழந்தைகளுடைய வளர்ப்பு வந்து சரியில்லை. முக்கியமா தாய் வழியினூடாக வளர்க்கப்படுகின்ற குழந்தைகளினுடைய வளர்ப்பு வந்து சரியில்லைன்னு தான் சமூகம் சொல்லும். ஏதோ ஒரு சின்ன பிளவிட்டாலும் அம்மா கிட்ட இருந்து தானே புள்ள வளர்ந்துச்சு, அப்பா கிட்ட இருந்து வளர்ந்துச்சா, அந்த ஒரு கேள்வியை வந்து எல்லோரும் கேட்கறாங்க. பெண்களை வந்து வீழ்த்தி பேசுறாங்க, யாருமே இங்க உயர்த்தி பேசுறதா எந்த ஒரு இதுவுமே இல்ல. அதே மாதிரி நாங்க பார்த்தோம்னா ஜெயகாந்தனுடைய அக்கினி சிறகுகள்னு ஒரு நாவல் இருக்கு. அந்த நாவல்ல பார்த்தோம்னா அந்த ஒரு தாயினூடாக வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை முதலாக கல்லூரியை நோக்கி போறாள். கல்லூரியை நோக்கி போகும்போது ஒரு ஆணால் துஷ்பிரயோகத்திற்கு முற்படுகிறாள். அந்த நேரம் அந்த தாய் வீட்டுக்கு வந்த பிள்ளைய முதலாக தொடக்கூட அருவருப்பாக பார்க்கிறாள் அந்த பெண்ணை, தனது பிள்ளையை. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தாயினூடாக வளர்க்கப்பட்ட பிள்ளை தவறான வழிக்கு தான் செல்லும் அப்படின்னு அங்கன ஒரு முற்றுக்கட்டையோன்னு அங்கே இடப்படுது. இதுவே பெண் சமத்துவத்தை வந்து இல்லாத செய்யற ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி நாங்க பார்த்தோம்னா இப்ப பெண்கள் வந்து ஜீன்ஸ் போடுறதுங்கிறது கல்ச்சர், நிறைய பேர் போடுறாங்க. ஆனா இத வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்னா சமூகத்துல, அது என்ன ஆம்பளை புள்ள மாதிரி வருது, ரோட்ல அப்படி போகுது, இப்படி உடுத்துது, அது என்ன கேள்வி? ஆணுக்கு பெண்ணாக பெண் இன்னைக்கு என்னென்னமோ செய்யறா. ஆணுக்கு நிகராக நீங்க ஒரு நவநாகரிக வாழ்க்கையை வாழும் போது அது உங்களுக்கு தடையா இருக்கு. பார்வைகள் பிழையாதான் இருக்கு. இப்ப நான் அந்த நவநாகரிக வாழ்க்கையை வாழணும்ன்ற ஆசை இருக்கு உங்களுக்கு. அது எதிர்த்து நாங்க வாழ்றோம். அதுதான் எங்களுடைய பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு ஆணுக்கு நிகராக பெண் வந்து பலவிதமா சமத்துவம் அடைந்துகிட்டு தான் வராங்க, இல்லைன்னு சொல்லல. அப்படி அவங்க அடைந்து கொண்டு வரும் பொழுது அங்கன இடப்படும் முட்டுக்கட்டைகளோட நின்று விடக்கூடாது. மேலும் அவங்க முன்னேறி வரணும் சமுதாயத்துல. அந்த மோட்டிவேஷன் இருக்கணும் இல்லையா? ரைட். பாப்போம், எந்தெந்த இடங்கள் எல்லாம் நீங்கள் நான் ஒரு பெண்ணா இருக்கிறதால தானே இவ்வளவு சம்பவங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் எனக்கு வருது என்ற ஒரு ஃபீல் அப்ப உங்களுக்கு வந்திருக்கு. அனைவருக்கும் வணக்கம். அச்சமடம் நாணம் பயிர்ப்பு நற்குடி பெண்களுக்கு தேவையில்லை, வீட்டுக்குள் பெண்களை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர்கள் தலை குனிந்து விட்டார்கள் என்று பாரதியார் சொல்றார். ஒரு இடத்துல இன்றைக்கு எங்களுக்கு நாங்க அச்சப்படுறதுக்கு தயாரா இல்ல, ஆனா இந்த சமுதாயம் திருப்பி கேக்குது, நீ ஏன் அச்சப்பட தயாரா இல்ல, நாணப்பட நாங்க தயாரா இல்ல, நாங்க நேர்கொண்ட பார்வையோட இருக்கத்தான் விரும்புறோம். ஆனா இந்த சமூகம் அதையும் ஏனென்று கேக்குது. அதுக்கு நாங்க திருப்பி கேள்வி கேட்கக்குள்ள இந்த சமூகம் சொல்லுது அப்படித்தான் என்ன சொல்லுது. இப்படியான கேள்விகளை நாங்க முன்வைக்கிற இடத்துல இந்த சமூகம் கேள்வி கேட்கிற இடத்துல இந்த சமூகம் அடுத்த கட்டதா சாதுரியமாக செயற்பட முயற்சி செய்யுது. நாங்க ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நாங்க இன்றைக்கு வந்துட்டோம், எங்களை அனுமதித்தவர்கள் ஆண்கள் என்று சொல்றீங்க, பின்னிக்கு இருந்தவங்களை புஷ் பண்ற மாதிரி காட்டிக்கொள்றாங்க. உங்களோட வெற்றிக்கு பின்னாலேயும் அவர்களுடைய ஒரு ஆளுமை தன்மை எப்போதும் இருந்து கொண்டிருக்கு சொல்லி உங்களுடைய வெற்றி அவர்களுக்குள்ள மறைக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஒன்று பின்னிக்கு இருந்து புஷ் பண்றாங்க, இல்லாட்டி எங்களை முன்னுக்கு இருந்து எங்களை அடக்கி வைக்கிறதா காட்டிக்கொள்றாங்க. சரி, இந்த பெண்களை விட ஆண்கள் வந்து உடல் அளவில் வலிமையானவர்கள் என்று சொல்லி சொல்றாங்க. அதே நாங்க உடல் அளவில் வலிமையானவர்கள் என்கிற கருத்துக்களை தெரிவிக்க இன்றைக்கு எத்தனையோ இடங்கள்ல கருத்துக்களை தெரிவிச்ச பெண்களுக்கு வந்து துஷ்பிரயோகம் ஏற்படுது, அங்க உடல் வலிமை உடைக்கப்படுது. அதே ஒரு இடத்துல நாங்க மன வலிமையானவர்களா காட்டிக்கொள்ளல எங்களோட மன வலிமை உடைக்கப்படுது. உதாரணத்துக்கு வந்து ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள வந்து அனைவரையும் எதிர்த்து ஒரு பெண்ணும் ஆணும் வந்து சேர்ந்து வாழ்றதுக்கு துணியும் போது ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த சமுதாயம் வந்து பல பேர்களை கொடுக்குது. ஓடு காலி, அவனை நம்பி போயிட்டு பல பேர்களை கொடுக்குது. இதே ஒரு ஆண், அந்த ஆண் வர்க்கத்தை அந்த சமுதாயம் அதே வேலையை இணைந்து செய்யும் போது எப்படி சொல்லுதண்டா, அவன் ஒரு வீரன், அந்த பெண்ணை கூட்டி கொண்டு போயிட்டான், நல்லா பாப்பான், அவன் ஒரு ஆம்பளை என்று தைரியமா வந்து இந்த சமூகம் சொல்லுது. சரிதானே? கூண்டு கிளிகள் வந்து கூடுகள் திறக்கப்பட்ட விட்ட பிறகும் பறக்கிறதுக்கு மறந்துட்டு இன்னைக்கு நாங்க இவ்வளவு கேள்விகளை உடைச்சு நாங்க வெளியில வந்தா பிறகும் எங்களுக்கு இன்றைக்கு எங்களோட பெண் சமுதாயம் வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கு பெண் சமுதாயம் மறக்கிற நிலை தான் இன்றைக்கு ஏற்படுது. ஏன்னா அவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வர வேண்டியிருக்கு. எங்களோட மன வலிமை உடைக்கப்படும் போது இப்படியான நிறைய ஷோல நாங்க ஒரு 10 ஷோவை திருப்பி பார்த்து தான் திருப்பி எங்களுக்குள்ள ஒரு மன வலிமையை கொண்டு வரணும். அப்படித்தான் கொண்டு வர வேண்டி இருக்குது. இன்னைக்கு மோட்டிவேஷனல் வீடியோ அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் எங்களுக்கு பக்கத்துல இந்த ஆறுதல் சொல்லித்தான் நாங்க திருப்பி மீண்டும் எழும்பி வரணும். அப்படி ஒரு நிலைமை காணப்படுது. இன்னைக்கு வந்து she is my wife, she is my daughter, very strong னு சொல்றதுக்கு இன்னைக்கு எத்தனை அப்பா தயாரா இருக்கிறாருன்னு தெரியல. எங்கடப்பா இருக்கிறார். இப்ப பொதுவா பெண்கள் என்று வரையக்குள்ள அவற்றை மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கும்.
இந்த பெண் வந்து இப்போ இந்த மகள் வந்து ஒரு இடத்துல வந்து எல்லாத்தையும் எதிர்கொள்றாளான்ற ஒரு பயம் இருக்கு. தயார் இல்லாத நிலைமை தான் இன்றைக்கு சமூகம் கொடுக்குது. இதே மை வைஃப் வந்து வெரி ஸ்ட்ராங்னு சொல்றதுக்கு எத்தனை ஆண்கள் தயாரா இருக்காங்கன்னு தெரியல. சரிண்ணே, ஒரு உங்களோட அம்மா மாதிரி நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், இந்த மனைவி மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும் பிள்ளையை பார்த்து சொல்றதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கிறாங்கன்னு தெரியல. இந்த சமூகத்துல நிறைய தடைகளை தாண்டி நாங்க வரைக்குள்ள இன்றைக்கு அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இடத்துக்கு போறதுக்குள்ள எங்களோட அடுத்த சமுதாயம் வந்து அந்த ஒரு உயர்ந்த இடத்துக்கு போற கட்டத்தையே மறந்துடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அப்படி ரைட் ரைட், நன்றி, நல்ல கருத்துக்கள். ரைட், நான் மேடத்துல திருப்பி வாரன். இப்ப நீங்க ஒரு உயர் அதிகாரியா இருக்கும் சந்தர்ப்பத்துல இப்படியான எந்த சந்தர்ப்பத்திலேயாவது உணர்ந்திருக்கிறீங்களா, நான் ஒரு பெண்ணா இருக்கிறதால தான் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது, இவ்வளவு பிரச்சனைகள், எப்படி இதுலேருந்து நான் வெளிவரலாம்? அல்லது நீங்க வேலை செய்கிற அந்த உயர்ந்த நிறுவனத்துல உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய வழிகாட்டுதல்கள், உங்களுடைய தலைமைத்துவ பண்புகளை ஏற்றுக்கொண்டு நடக்கிறார்களா, அல்லது எதிர்கருத்துக்களை புரிகிறவர்கள் இருக்கிறார்களா? இப்படியான சம்பவங்கள் நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்களா? உண்மையாக சொல்ல போனால் இப்போ நான் இருக்கிற பதவியில் வந்து இப்போ எனக்கு கீழே நிறைய ஆண்கள் வந்து வேலை செய்கிறாங்க. இவ என்ன சொல்கிறது, இவ ஒரு பொம்பளை தானே, இவட கருத்தையே நம்ம கேட்டுக்கணும் அந்த மாதிரி ஒரு நிலப்பாடு உண்மையாக இல்லை. யாரெண்டால் நான் எப்படி நான் இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் நான் சிந்திக்கிற சிந்தனை வந்து வேற மாதிரி இருக்கு. நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால், அந்த ஆண்களை வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு அறிவு இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அவங்க என்னை பார்த்து பாயிண்ட் அவுட் பண்ணவே இயலாது. அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இருக்குது. எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி சகல விஷயங்களும் A to Z எனக்கு தெரியும். இந்த சர்க்கிளில் இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, இது இப்படித்தான் செய்யணும் நாலேஜ் எனக்கு இருக்குது. கதைக்கு வழி கிடைக்கல, நான் இது எல்லாத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணி கதைக்கணும். இப்படி இப்படி இருக்கு, இதுதான் இப்படித்தான் நீங்க செய்யணும். இன்னைக்கு அவங்க அதை அக்செப்ட் பண்ற மாதிரி அந்த அறிவு, அந்த ஆற்றல், அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கிறபடியா அது சாத்தியப்படும். ஆனா சாதாரண பெண்மணியால படிக்கணும். என்ன பரல knowledge is the power, எண்ணம் தான் வாழ்க்கை, thinking is the life. இது ரெண்டும் தான் நான் பார்க்கிறேன். அதாவது வந்து பெண்கள் வந்து படிக்கணும். அதாவது உங்கள அறிவால தான் நாங்க வந்து ஆண்களை வந்து வெல்லலாமலோ தவிர மற்றது வந்து பலத்தை பற்றி நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குது. நான் ஒரு மருத்துவத்துறையை சேர்ந்த ஒரு ஆள். பிசிக்கலி நம்ம அனட்டமிக்கலி பார்க்கல ஆண்கள் வந்து பிசிக்கலி ஸ்ட்ரென்த், அதுல வந்து எந்த விதமான மேட்டு கருத்துமே இல்ல. அவங்களோட போன்ஸ் வந்து அந்த மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்கு. மூளையிலேயே 100-150 கிராம் கூட ஆண்களுக்கு சரியில்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுக்கு நாங்க ஒப்போசிட்டா பார்க்கல மன வலிமை வந்து ஆண்களோட கம்பேர் பண்ணிக்க 10 மடங்கு எங்களுக்கு வந்து கூடவா இருக்கு. ஒரு ஆண் எங்களை வந்து நெருப்புல எரித்து சாம்பலாக்கி போட்டா கூட அந்த சாம்பல்ல இருந்து நம்ம துளிர்த்து திருப்பி அந்த இடத்தை வர்றதுக்கு அடையிறதுக்குரிய மன வலிமையை கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி நிலைமை தான் இருக்கு. அப்ப எங்களோட கையில தான் எல்லாமே இருக்குது. நீங்க சொன்ன விஷயம் அவ்வளவு உண்மை. ஆனா நாங்க அதுக்காண்டி நாங்க மனம் சோரக்கூடாது. நாங்க விழாத்துக்கு அந்த ஜெயகாந்த் புக்கை வந்து அவ வந்து கோட் பண்ணி கதைச்சா உண்மையில சந்தோஷமா இருந்துச்சு. அக்கின்ஸ்ல அவ கோட் பண்ணி கதை கேட்கல. சிங்கிள் பேரண்ட் கதைச்சு நிறைய பிரச்சனைகள் சிங்கிள் பேரண்ட்ஸ் வந்து சிங்கிள் பேரண்ட் சந்திக்கிறா. அதே நேரம் அந்த பேரண்டால வளர்க்கப்படுற பிள்ளையும் வந்து சமூகத்துல சந்திக்குது. அதே போல ஒரு பெண் வந்து பெரிய ஒரு பதவிக்கு போய்க்க நிறைய படிக்கல்களை தாண்டி தான் போக வேண்டி இருக்குது. உண்மையில இப்ப நாங்க இரவா ஒரு டிராவல் பண்ணி தான் காலையில ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும். அப்ப நாங்க வீட்டு அவ்வளோ வேலையும் செய்து வச்சு அந்த டைம் வெஹிக்கிள் வந்துடும், வெஹிக்கிள் ஏறி போய்க்கல. தென் இது அவங்களுக்கு தெரியாது எங்களோட குடும்பத்தில் என்ன நடந்துட்டு இருக்கின்ற விஷயம் வெளியாக்களுக்கு தெரியாது. இவங்க வீட்டுல வேலை செய்யல, எப்ப பார்த்தாலும் மீட்டிங் அது இது அப்படியே தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அது பிள்ளைகள் சண்டைப்பாடு, அவங்க ஹஸ்பண்ட் சண்டைப்பாடு, இவங்க வீட்டையே கவனிக்கல. அந்த மாதிரி ஒரு இது வந்து சித்தரிக்கப்படுது, அதை போர்ட்ரேட் பண்ணப்படுது சமூகத்தில். அது போல இவன் அங்க போய் எங்க நிக்கிறாவோ, எங்க போறாவோ, எங்க வாராவோ, அப்படி அந்த மாதிரி அதாவது பெண்களை வந்து ஒரு நடத்தையில வந்து அந்த மாதிரியான ஒரு இதுகளும் சமூகத்துல காணப்படுது. இல்லையன்றது இல்லை. ஆனா இதுகளை வந்து எங்களோட நடத்தையாலதான் மட்டும் எங்களோட ஆக்டிவிட்டிஸால மட்டும்தான் நாங்க வந்து இப்படி இந்த பிள்ளை எப்படி காய்ச்சோமா அந்த மாதிரி அந்த எங்களை எப்படி காய்ச்ச சமூகத்தையும் நாம வந்து மாத்தி கலைக்க வைக்கிற அளவுக்கு எங்களோட நடத்தை தான் முற்று முழுக்க வந்து காரணமா இருக்குன்னு நான் நம்புறேன். நீங்க பேசுங்க. இலங்கையிலே அல்லது இலங்கையோடு ஒப்பிடும்போது சர்வதேச நாடுகள், குறிப்பாக இன்று இலங்கைக்குள்ள இருக்கிற இந்த பாலியல் சமத்துவத்தை தாண்டி சர்வதேச மட்டத்திலே நிறைய விஷயங்கள் பேசு பொருளா இருக்கு. இப்போ குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்த வரைக்கும் அங்கே பெண்கள் மீதான பார்வை மெல்ல மெல்ல மாறிக்கொண்டு வருகிறது. சாதாரணமாக சவுதி அரேபியா எடுத்துக்கொண்டால் அங்கே பெண்களுக்கு எதிரான பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகள் இருந்தது. இப்போ மெல்ல மெல்லமாக தணிந்து அவர்களுக்கான உரிமைகள், வாக்களிப்பு உரிமைகள், தேர்தலை நீப்பதற்கான உரிமைகள் வழங்கப்படுது. மறுபுறத்தில் இன்னே ஆப்கானிஸ்தானை எடுத்துக்கொண்டால் அங்கே பெண்கள் உயர்கல்வியை பெறுவதற்கு கூட போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை சொல்ல தேவையில்லை, பெண் தலைமைத்துவங்களை நிறைய கொண்டிருக்கிறது.
இலங்கையிலே ஒரு பெண் பிரதமர் இருந்தவர், ஜனாதிபதி ஒரு பெண்ணாக இருந்தவர், சட்டம் அதிபர் ஒரு பெண் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, விளையாட்டுத் துறைகளிலே சுசந்தியா ஜெயசிங்க ஒரு இலங்கையினுடைய அடையாளமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கின்ற போது மேலத்தைய நாடுகளோடு ஒப்பிடும்போது கீழத்திய நாடுகளிலே இந்த ஜெண்டர் சோசியலைசேஷன் என்று சொல்லப்படுற விஷயம் என்றது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் சர்வதேச நாடுகளிலே கிட்டத்தட்ட 40% பெண்கள் அரசியலில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் இலங்கையிலே சாதாரணமாக 10% பெண்கள் தான் அரசியல் துறையிலே இருக்கிறார்கள். அவர்களும் பாராளுமன்றத்திலே பெண்கள் ஆண்களுக்கு எதிராக போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கான சமத்துவம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி. உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது இந்த ஜெண்டர் சோசியலைசேஷன்? வணக்கம். முதற்கண் இந்த ஆளுமையான இந்த பெண்கள் கலந்து கொள்கின்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை நான் பெருமையாக கருதுகின்றேன். இவா சொன்ன மாதிரி இந்த உயரத்தில் இவர்கள் வந்து இருக்கிறது சாதாரணமாக வந்து இருக்க இல்லை, அதற்காக நிறைய போராடி பிறகுதான் இந்த உயரத்தில் வந்து இருக்கிறோம் நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு சாதாரண போராட்டம் அல்ல, அது மிகப்பெரிய போராட்டம். அது தொடர்ந்து கொண்டே இருக்குது. அது நாளாந்தம், நிமிடத்துக்கு நிமிடம், கணத்துக்கு கணம் பெண்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள். இந்த சமத்துவம் இன்றைக்கு நாங்கள் பேசுகிற இந்த விஷயம்ன்றது மிக மேம்போக்கா பேச முடியாத ஒரு விஷயம். இது பெரிய ஆழமான ஒரு விஷயமா நாங்கள் பார்க்க வேணும். என்றது எங்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், மதம் இதுகளோட பின்னி பிணைஞ்சு போயிருக்கிறோம். ஒரு பெண் ஒடுக்குமுறைன்றது அதோட வந்து பின்னி பிணைஞ்சு போயிருக்குது. எங்கட சமூகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பண்பாடுன்றது ரொம்ப பின்னுக்கு போய் பார்த்தோம் என்றால் பெண்களை ஒரு எப்பவுமே ஒரு போக பொருளாகத்தான் பார்க்கறதுக்காகத்தான் எங்களை சித்தரிக்கப்படுது. இன்றைக்கும் அந்த நடைமுறை விட்டு போக இல்லை. இன்றைக்கு பெண்களை ஒரு போக பொருளாக நினைச்சு கொண்டு தான் வியாபாரமே களகட்டி நிற்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கு அவர்கள் ஒரு நுகர்வு பொருளாக வச்சு கொண்டு தான் அவள் எப்பவுமே ஒரு ஒரு அழகா அப்படி பதுமையா இருக்க வேண்டும், நாங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும், ஒரு நுகர்வு பொருளாக தான் இன்றைக்கும் பார்க்குற அந்த அந்த நிலைமை இன்னும் மாற இல்லை. ஒரு மெஷின், ஒரு இயந்திரம் மாதிரி அல்லது ஒரு அழகு பதுமை மாதிரி என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அந்த மனநிலை இன்னுமே அது இன்னும் வலுவா வந்து கொண்டிருக்க நான் நினைக்கிறேன். ஒரு காலத்துல கொஞ்சம் இல்லாம போனது, இப்ப திருப்பி பார்க்கக்குள்ள அது இன்னும் வலுவா வந்து வலுவடைஞ்சு வருது. நான் பாத்தீங்கன்னா அந்த வியாபாரங்களை பாத்தீங்கன்னா தெரியும், அதை வச்சு நடக்கிற பெண் கருப்பா இருக்க கூடாது, வெள்ளை ஆகணும் கட்டாயம் என்ற மாதிரி இன்றைக்கு சந்தையில் வியாபாரம் நடக்குது. பெண் வந்து குண்டா இருக்க கூடாது, மெல்லிசா வரணும்ன்ற மாதிரி வியாபாரம் நடக்குது. ஏன் ஒரு பெண் கருப்பா இருந்தா என்ன பிரச்சனை? ஏன் ஒரு பெண் வெள்ளியா தான் இருக்கணுமா அல்லது ஒல்லியா தான் இருக்கணுமான்றது? அப்ப இதெல்லாம் கட்டமைக்கப்பட்டு இதே அவர்களை ஒடுக்குது. இதே ஒரு பெண்ணை மிக மோசமா ஒடுக்குது. ஏனென்றால் ஒரு பெண்ணை திருமணம் பார்க்க வரைக்குள்ள இன்றைக்கு பேச்சு திருமணம் எல்லாம் காதலண்டு வந்தா கூட அங்க எவ்வளவு ஒரு பால்நிலை சமத்துவம் இல்லாத விஷயம் நடக்குது சொல்லுங்க பாப்பா. என்னோட நான் அண்மையில் 2-3 திருமணங்களில் கலந்து கொள்ற வாய்ப்பு கிடைச்சது. நான் ஓரமாக இருந்து பார்த்தேன். அந்த ஆண் வீட்டாருக்கு அது எங்களுக்குள்ள ஊட்டி வளர்க்கப்பட்ட விதம், அவர்கள் வந்து நிற்கிற கம்பீரமும், ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் அந்த பெண் வீட்டார் வந்து ஒடுங்கி போய் சீதனம் எல்லாம் அள்ளி கொடுத்துட்டு ஒடுங்கி அடங்கி அந்த சடங்குகளுக்கு கட்டுப்பட்டு நிற்கிறதுன்னு பார்க்க சரியான வேதனையா இருக்கும். 25 லட்சம் ஒரு வீடு, அவருக்கு ஒரு வாகனம் எல்லாம் கொடுத்துட்டு அந்த பெண் வீட்டார் ஒடுங்கி போய் நிற்கும். அப்ப இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பண்பாட்டு தளத்துல ஒரு எங்களுக்கு இங்க பாலியல் சமத்துவம் இல்லைன்றதை காட்டுது இல்லை. சரி, இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி, இப்போ சொல்கிற மாதிரி எங்களுடைய விரிவுரையாளர் சொல்கிற மாதிரி நாங்கள் பார்த்தோம்னா ரைட், பெண்கள் போராடி இருக்கணும், ஜனாதிபதியாக இருக்கணும். சாதாரணமாக இன்றைக்கு இருக்கிற ஆண்கள் நல்லா புரிஞ்சு கொள்றோம், வீட்டில் வெங்காயம் வெட்டி கொடுக்குறோம், தேத்தனி போடுறோம், குழந்தைகளை பார்க்குறோம். ஆனால் ஏன் அது மாறுது இல்லையே? அப்போ ஆகவே வெறுமனே ஒரு வேலை செய்து கொடுக்குறதோ அல்லது ஒரு இடத்துல பாதி கொடுக்குறதோ அல்லது அரசியல் 25% கொடுக்குறதோ இது அல்ல. இதுக்கு அங்கால இன்னும் இருக்குது அப்படிதான் நான் நினைக்கிறேன். இதுக்கு அங்கால மாற வேண்டிய விஷயம் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அந்த பால்நிலை சமத்துவம் என்ற விஷயம். நான் கிராமங்களில் கூட வேலை செய்கிறபடியே அவங்களுக்கு தெரியும். அந்த மேலே இருக்க தங்கச்சி சொன்ன மாதிரி கிராமப்புறங்களில் மிக மோசமான வன்முறைகளில் பாதிக்கப்படுறோம். அன்றாடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் சில நீங்கள் படித்து நாங்கள்லாம் வந்துட்டு ஒரு தளத்துக்கு வந்தோடனே உண்மைங்க ஒரு பிரச்சனையை நாங்கள் அப்படி தான் பார்க்கணும், ஒவ்வொரு தளத்தில் பார்க்கணும். நகர்ப்புறத்தில் வாழ்கிற மக்கள் அதே பெண்களுக்கான பிரச்சனை எதிர்கொள்ற விதம் வேற, வன்னியில எதிர்கொள்ற விதம் வேற, மலையக பெண்கள் எதிர்கொள்ற விதம் மிக மோசம், மிகவும் துன்பப்படுகின. அவை ஒரே தளத்தை வச்சு பார்க்கல. அப்படி பார்க்கல அன்றாடம் அடி வேண்டி கால் கையை முறிஞ்சு நெருப்பு கொளுத்தி வார பெண்கள் ஆஸ்பத்திரியில நாங்கள் பார்க்கிறோம். இது வந்து அந்த பால்நிலை சமத்துவத்தை தான் எங்களுக்கு எப்படி இருக்குன்றதான் எங்களுக்கு காட்டுது. நாங்கள் சந்திரிகாவை சொல்றோம், அவன் அம்மாவை சொல்றோமே, இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு பார்லிமெண்ட்ல ஒரு பெண் கூட இல்லையே. முடிவெடுக்கக்கூடிய இடத்துல ஒரு பெண்களுக்கு இந்த நாட்டில் ஏற்படுற அநீதிகளை ஒரு சரியான அரசியல் தளத்தில் நின்று கேள்வி கேட்கக்கூடிய நிலத்தில் இடையில ஒரு தடமே இல்லை. எங்களுடைய அரசியல் கட்சிகளினுடைய எந்த அரசியல் கட்சிகளுடைய முடிவெடுக்கக்கூடிய அந்த குழுக்கள்ல எந்த பெண்களையும் வச்சிருக்கிறது இல்லை. அவைய படம் காட்டுவினம்
எலெக்ஷனுக்கு ஓட் கப்பினும் அப்படியே தட்டி விடுவோம். நடந்ததா இல்லையா எங்கட நிச்சயமா மிக ஆளுமையான பெண்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டிருக்கிறோம். ஆகவே எத்தனை தளங்களை தாண்டி பெண்கள் உயரமா இருந்தாலும் இன்னும் எங்களுடைய சிந்தனையில் அந்த மாற்றம் வர இல்லை. இப்ப மேடம் சொல்ற மாதிரி இப்ப ஒரு அறிவு ஆற்றல் என்ற அந்த 2 தளத்தையும் நாங்கள் கட்டமைச்சு கொண்டாலும் அது சாத்தியப்படாதுன்னு சொல்றீங்களா? மேடத்தின் கருத்துப்படி அவ என்ன சொல்ற, அறிவு ஆற்றல் என்ற 2 தளங்களையும் நாங்கள் எங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டா இந்த பிரச்சனைகள் இல்ல. நாங்கள் உண்மையில நாங்கள் சமூகம் சார்ந்த வேலைகள் செய்யறபடியால ஒரு போலீஸ் உத்தியோகத்துல மிகப்பெரிய பதவியில் இருக்கிற ஒரு பெண் சொல்றா தனக்கு வன்முறை நடக்குதுன்னு சொல்லி, போலீஸ் நிலையத்துல தனக்கு வன்முறை நடக்குது என்று சொல்லி, ஒரு ராணுவத்தில் இருக்கிற பெண் சொல்றா தனக்கு அந்த கேம்புக்குள்ள வன்முறை நடக்குது, பெண் என்றபடியால் அது எதிர்கொள்றது என்று சொல்ற. இதை விட என்ன வேணும்? அப்ப ஆகவே சிந்தனை மாற்றம் இது சாதாரண பிள்ளைகள் மத்தியிலிருந்து குடும்பங்கள் மத்தியிலிருந்து உருவாக்கப்பட வேண்டும். குடும்பத்திலிருந்தே சிறு வயதிலிருந்து உருவாக்கணும். இப்ப குழந்தை பெறுறது, நாங்கள் பெண்களை புனிதர்கள் ஆக்கி அவர்கள் ஒரு இடத்தை வச்சுதான் அந்த அடிமை நடக்குது. சரிம்மா, பெண்கள் போல் குழந்தை பெறணும், பெண்ணா பிள்ளை பெறணும், அவ பிள்ளையை தானே பாதுகாக்கணும். தாய் ஏன் பிள்ளை எப்படி விட்டுட்டு இருக்கிறான் நான் கேட்பேன். அந்த புனிதர்கள் ஆக்கி பெண்களை புனிதர் பட்டம் கட்டி அடிமைப்படுத்துறோம். சரி, அதுதான் அங்க நடக்குது. பெண்ணா தெய்வம், தெய்வம்னா கல்லா தான் இருக்கும், முதலங்கி ஒன்றும் வராது. அதை அடிச்சாலும் தண்ணி ஊத்தினாலும் பேசாம இருக்கும், மாலையை போட்டாலும் பேசாம இருக்கும், மேல தூக்கினா மேல போகும், கீழே வச்சா கீழே இருக்கும். அதானே பெண் தெய்வம். பெண் தெய்வம் சொன்னா நாங்க சிலையா பார்த்தா ஒரு சிலை வந்து ஒன்றும் செய்யாது, நாங்கள் என்ன சொல்றோமோ அதான் செய்யும். அந்த பக்கம் திருப்பி வச்சா அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் இருக்கும். ஆகவே பெண்களை தெய்வம் என்றும் அவர்களை புனிதர் பட்டம் கட்டி அவர்களை மிக மோசமான ஒடுக்குமுறையை நிகழ்த்தி இந்த பாலியல் சமத்துவம் இல்லாம போகுது. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு ஆண் பெண் பாலியல்களை தாண்டி வேறு மாற்று பாலினங்களை நாங்கள் பேச வேண்டிய காலம் வந்துட்டு பேசிக்கொண்டிருக்கோம். இன்றைக்கு நாங்கள் 2 தான் பேசுறோம். என்ன இருந்தாலும் அப்படி பேசப்பட்ட காலத்திலேயே நான் திரும்பியும் ஆண் பெண் சமத்துவம் இருக்கா இல்லையா என்றால் உண்மைக்கும் நான் ஒரு ஆணாக உணர்றேன். மிக மோசமாக இந்த பாலியல் சமத்துவம் இன்மையால பெண்கள் பாதிக்கப்படுகினம். அது அவர்கள் கல்வி அல்லது கல்வி, பொருளாதாரம், அரசியல் நிலைமைகள்ல மிக போராடி மேல வந்து கொண்டிருந்தாலும் இன்னுமே நீண்ட காலம் எடுக்கும் மாதிரி எங்களுக்கு தெரியுது. நாங்கள் உணர்ந்து கொள்றதுக்கும் இதிலிருந்து பெண்களுக்கான விடுதலை கிடைக்கிறதுக்கும் அந்த விடுதலை என்றதோ அல்லது சமத்துவம் என்றதோ யாருக்கும் கொடுக்கறது. ஆனா வெளிநாடுகள்ல மேலை நாடுகள்ல இது எப்படி சாத்தியப்பட்டிருக்கிறது? இல்ல, மேலை நாடுகளுடைய அவருடைய பண்பாட்டு கலாச்சாரம் கொஞ்சம் எங்களிலிருந்து கொஞ்சம் வேறுபடுறபடியால் இலகுவாக அதுல இருந்து அங்க அந்த சடங்கு ஆச்சாரங்கள், சடங்கு முறைகள்ல கட்டுப்படுற முறைகள் மிக குறைவா இருக்குது. மற்றது ஒரு பெண் திருமணம் செய்த பெண் திருப்பி வன்முறைக்கு உள்ளாக்கப்படுறாண்டா அவள் இலகுவாக அந்த கணவன்கிட்ட இருந்தவள் பிரிஞ்சு போயிடலாம். அந்த குடும்பங்கள் இலகுவாக அதை மனதளவில் புரிஞ்சு கொள்ளக்கூடிய சமூகங்களும் அங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுவும் சாதாரண நிகழ இல்லை. அது அவர்கள் கல்வி அந்த பண்பாட்டுகளால் கொண்டு வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கணும். இப்போ ஒரு பெண்ணை ஒரு விவாகரத்து வாங்கி போயிட்டா வழியில மற்ற சமூகம் அவர்கள்ட்ட தேவையில்லாத கேள்விகள் கேட்க மாட்டோம். ஏன் நீங்கள் அவரை விட்ட, நீங்கள் உங்களுக்கு அடிச்சவரா, இப்ப என்ன செய்யறீங்க, இப்ப வேற யாரோட வாழ்றீங்க, இந்த கேள்விக்கெல்லாம் அங்க இடமே இல்லை. அந்த அளவுக்கு அங்க அந்த ஒரு பண்பாடு கட்டமைக்கப்பட்டிருக்குது. அப்ப ஆகவே பெண்ணுக்கு அது இலகுவா இருக்கும். என்ன இன்னைக்கு ஒரு பெண் வாராண்டா அவள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க அவளுக்கு சங்கடம் ஏற்படும். தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியவளா மாறுறாள். பிள்ளைங்க உங்களோட பிள்ளை இருந்தா அந்த பிள்ளைய இப்ப காணலங்க, அந்த பிள்ளைய விட்டுக்கிறீங்க, அதே அவளுக்கு பெரிய சுமை. அப்ப இதெல்லாம் இப்படியான இந்த விஷயங்கள் ஒரு பால்நிலை சமத்துவம் அந்த அடிப்படையிலிருந்து தான் பெண்ணுக்கு நடக்குது இந்த விஷயங்கள். ஆகவே அது விடுதலையை நோக்கி நாங்கள் மிக விரைவாக போக வேணும். நான் நினைக்கிறேன் அந்த விடுதலை அண்மையிலான் இருக்க நினைக்கிறேன். இப்படியான பெண்கள் அந்த புரிஞ்சு கொள்றது, அதை பற்றி பேச முன்வாரதுன்றது அந்த விடுதலை நாங்கள் அண்மிச்சிருக்கிறோம் என்றுதான் அதனுடைய அடையாளம். உங்கள்ட்ட இடத்து இங்கே கேட்போம் கேள்வி. அதாவது இந்த பால்நிலை சமத்துவம் சம்பந்தமாக இப்ப பாடசாலை கல்வி முறைகளிலேயே அந்த பாடசாலை சமத்துவ முறைகள் ஆண் பெண் என்ற கலப்பு பாடசாலைகள் மூலமாக அது ஓரளவுக்கு நிறைவேற்றப்படுது. இப்போ ஆணுக்கு பெண்ணுக்கு பாடசாலைகள் இருந்தாலும் கூட பெருமளவான பாடசாலைகள் கலப்பு பாடசாலைகள் தான். அதே நேரத்தில் நீங்கள் வேறு தளங்கள் போனாலும் நீங்கள் ஆண்களோடு பெண்கள் பழகுகிறீர்கள், ஆண்களினுடைய நிகழ்ச்சிகளிலே நீங்களும் பங்கெடுக்கிறீர்கள், போகிறீர்கள், வாரீர்கள். பல்கலைக்கழகத்திலும் நீங்கள் ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் இதை பழகுறீர்கள், கருதுகிறீர்கள். பாடசாலை கல்வி முறைகள் இது எக்கச்சக்கமான சந்தர்ப்பங்களை இதை பற்றியெல்லாம் பேசின போதும் அந்த மனநிலையில மாற்றம் வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். அப்ப எந்த இடத்துல அந்த பிழை நடக்குது? அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றேன். இதல்ல எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கேன். டான் டிவிக்கு எங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்ளும். அதுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னு சொல்லி சொன்னா
ஒரு பெண்ணை வந்து இதுல வந்து ஆண்நிலை சமத்துவம் என்று சொல்லி சொல்லப்படுது. ஆரம்பத்துல எங்களோட வீட்டிலேயே வந்து அது இல்லாம போயிடுச்சு. எங்களோட வீட்டுக்காரர் தான் வந்து எங்களுக்கு தட்டி கொடுக்கணும், ஆனா அது இல்ல. எங்க வாழ்க்கையில அப்பா தான் சொல்றீங்க எல்லாருமே ஃபேமிலி, வீட்டுல இருக்கிற ஆண்கள் ஆனோ தம்பியோ தம்பியனோ அப்பாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ எல்லாரும் சொல்றாங்க. எல்லாரும் மங்கையராய் பிறப்பது என்பது மாதவன் வேணும் என்று சொல்றாங்க. ஆனா அது இல்ல, கிடையவே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் சும்மா வசனங்கள். அவர் சொன்னது போல எல்லாம் ஒரு ரசனைக்கு விருந்தான வசனங்கள். என்னண்டா எங்கட வீட்டை 3 அண்ணா, 2 அண்ணா ஒரு தம்பினா. மூத்தண்ணா சொஃபியார் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. அவருக்கு புல் செலவழிச்சு படிச்சாங்க. ஏன் அவன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, அவன் படிக்கிறான். ஏன் என்னல நம்பி பண்றீங்கல்ல, நீங்க படிச்சோன்னா திருமணம் செய்து போயிருவீங்க. அதுதான் போட்ட காசு எடுக்கலாதே. பிள்ளை கேட்டா நீ ஊரான் விட்டு பிள்ளை பெத்தது நீதானே, ஏன் நான் ஊரான் விட்டு பிள்ளையாக வேண்டும்? நல்ல சின்ன பாரு, நல்ல ஒரு கேள்வி. ரைட், இத உங்க வீட்ல கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? வாயாடி. அதுக்கு அங்கே ஒரு அடக்குமுறை. வாயாடி. வாயாடி திமிரு பிடித்தவள் எனக்கு வீட்டுல வச்ச பேர். ஆனா நான் அம்மாட்ட கேட்டிருக்கேன், எதுக்காக அவங்களுக்கு கொடுக்குறீங்க, எனக்கு ஏன் தாரீங்கல்ல? நானா சுயமா ஒரு விஷயத்துல நான் போயிட்டு எனக்கான முதலிடத்தை தேடிக்கொண்டேன். அந்த முதலிடையும் அவங்க வந்து பறிச்சிட்டாங்க. இல்ல சொல்றாங்க, மேடம் சொல்லியிருந்தாங்க, நீங்க தான் தேடி போகணும். தேடி போறமே, விடுங்களேன். தேடி போனாலும் தடையா இருக்கு. சரி, அதுவும் இல்லை. சரி, நான் படிச்சுக்கிறேன்ட்டு நான் வந்துட்டேன். வேலைக்கு போகாத. ஏன் வேலைக்கு போறேன்? நான் பார்ட் டைம் ஜாப் செஞ்சு இப்ப படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கும் வேலைக்கு போகாத. ஜிம் போனேன். என்னத்துக்காக? என்னோட மன வலிமையை நான் தெரியப்படுத்திக்கிறேன். அது நல்ல சிந்தனை. ஏற்கனவே அவர்கள் பிறப்புகளே அவர்கள் உடல் வலிமை இருக்கு, உடல் வலிமையை பெற்றுக்கொள்றாங்க, ஜிம்முக்கு போறார்கள். அதுல என்ன பிரச்சனை இருக்கு? ரெண்டும் மன வலிமையும் இருக்கு, உடல் வலிமையும் இருக்கு. என்னோட இதுக்காக நான் போறேன். விடுங்களேன். என்னத்துக்காக? ஏன் போற? பொம்பளை புள்ள அப்படி போறதா? போகாத. விடிய நேரத்துக்கு போறாங்க. அங்க நீ ஆம்பளையில போறீங்க தானே, என்னத்துக்காக உங்கள்ட்ட அந்த கேள்வி கேட்கப்படுது? ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? மிஸ் சொல்றாங்க, நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, கணவர் வந்து உழைச்சி தராரு. ஏன் இந்த நிலை மாறக்கூடாது? அண்டு தொட்டு கணவன் தான் உழைச்சி தரணுமா? ஏன் மனைவி திருப்பி உழைச்சி தரக்கூடாது? எனக்கு அது கேள்வி. நான் கேட்கறேன். நான் தயாரா இருக்கிறேன். ஒரு ஆணை வச்சு பாக்குறது தயாரா இருக்கு. உடுப்பு தைக்கணும், சமைக்கணும், எல்லா வேலையுமே நாங்க தான் செய்யணும். நான் படிச்சது ஹோம் எக்கனாமிக் வந்து செய்யறேன். எங்க வீட்டுல கேக்குறாங்க, பொம்பளை பிள்ளை நீ உனக்கேற்ற படிப்பை தான் படிக்கிறேன். பொம்பளை பிள்ளை தான் படிக்கணும்னு அண்டு தொட்டு இங்க சட்டங்கள் ஏதாவது எழுதி இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியல. அப்படி எழுதப்படல தானே. அப்ப ஆண் வேற பெண் வேறையா? சிவன் பாதி சக்தி பாதின்னு சொல்றாங்க. சிவனும் சக்தியும் சேர்ந்துதான மாசன்றாங்க. சிவன் பாதி சக்தி பாதின்னு சொல்றாங்க. ஆனா இங்க எங்க சிவன் பாதி சக்தி பாதி? கதையில மட்டும் எல்லாமே சுவாரஸ்யங்கள் இருக்கு. ஏன் வாழ்க்கையில, எங்கட வாழ்க்கையில சுவாரஸ்யம் ஒரு நான் போறேன் தானே, நீங்க என்னை விடு, நான் வந்துருவேன் மேல. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்டோட அக்கா, நான் நினைக்கிறேன் அவங்க ஃபாரின் போவோம்னு சொல்லி ஆயத்தமாயிருந்தாங்க. திடீரென்று இது செஞ்சுட்டு லொஸ் ஆயிடுச்சு. நான் லொஸ் ஆக்கினேன் தானே, நானே உழைச்சி சம்பாதிக்கிறேன்ட்டு அவங்க கொழும்புக்கு போயிட்டு அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தளத்தை வீட்டில் பிரச்சனை, நீ வா நான் உடனே பிடிச்சி வைப்பேன். என்னத்துக்கு போனேன்? நீ நம்பி கொடுத்த. அம்மா கிட்ட கேட்குறாங்க, நீ நம்பி நகையை கொடுக்குற, ஒரு ஆம்பளை பிள்ளையர் கொடுத்துருக்கலாம் தானே, அவன் கொண்டுருவான். இவகிட்ட ஏன் கொடுத்தேன்ட்டு கேள்வி. என்ன ஆம்பளை என்ன பொம்பளை? வலிமை வலிமை வலிமைன்னு சொல்றாங்க தானே. ஆண் பாதி பெண் பாதி. இங்க பால்நிலை சமத்துவம் இருக்கு, ஆனா இல்ல. என்ன பொறுத்தவரையில இல்ல. பேச்சு மட்டத்துல மட்டும் தான் இருக்கு. பேச்சு மட்டத்துல மட்டும். நான் கூட அந்த இன்னொரு கேள்வி கேட்கணும். இந்த ஜிம்முக்கு போறது, உடல் வலுவாக்குற அந்த பேஷன் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? அது ஒரு ஆண் மூலமாக ஒரு ஆணை பார்த்த ஒரு இம்ப்ரெஷனா அல்லது? இல்ல இல்ல, ஆணை பார்த்த இம்ப்ரெஷன் இல்ல. அப்ப எப்படி? இது ஜிம்ல பாப்பேன், கேர்ள்ஸ் நிறைய பேர் போவாங்க. என்னண்டு இப்ப இங்கதான் இப்படி இருக்கு, இந்தியாவில எல்லாம் அப்படி இல்லையே. கேர்ள்ஸ் பிரெக்னெண்டா இருந்து கொண்டே ஜிம் போறாங்க, அது செய்யறாங்க. அதெல்லாம் பார்த்தேன். எனக்கு ஏன் போகலாம இருக்கு? எனக்கு அது ஆசை. ஹேர் கட் பண்ணிட்டேன். கேட்டாங்க, என்னத்துக்கு ஹேர் கட் பண்ணிட்டேன்? பொம்பளை பிள்ளைக்கு முடிதான் அழகுண்டு. எந்த சட்டத்துல இருக்கு? எந்த சட்டத்துல இருக்கு? ஏன் வர வர உடம்பா வர? ஏன் கருப்பா வர? கருப்பா வர்றது ஏன் தப்பா? அது ஏன் தப்பு இல்ல. ஆம்பளை பிள்ளை கருப்பா இருந்தா பார்க்கலாம், பொம்பளை பிள்ளை கருப்பா இருந்தா பார்க்கலாம்.
நிறைய கேள்வி இந்த கேள்விகள் எல்லாம் உங்களோட பதில் இருக்கு. பிள்ளையும் வளர்ந்துட்டு ரெண்டாலும் எங்க அம்மா நான் ஹோல் எடுக்கிறேன் என்னண்டா இப்ப வந்து ஒரு வீதியில நாங்க ஒரு 5 கேர்ள்ஸ் சத்தம் போட்டு சிரிச்சு காய்ச்சி கொண்டு போனா இங்க பாரு பொம்பளை பிள்ளைல இது எப்படி ரோட்ல தெரியுது. இப்ப வந்து அந்த வலிமை இருக்குன்னு சொன்னா கடைசி வரைக்கும் இல்லை. ஏனண்டா அப்ப இவையெல்லாம் களையப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு புதிய சமுதாயம் ஒன்றை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும்.